2026 தேர்தலில் கூடுதல் சீட் வேணும், ஆட்சியில பங்கு வேணும், அப்படி இல்லைன்னா நாங்க தாவேகா கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு திமுக செக் வச்சிருக்காங்க காங்கிரஸ். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும், ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்று கட்டிக் கொண்டவர்களாக விரும்புகிறார். இல்லை, விஜய் கூட்டணி நோக்கி காங்கிரஸ் என்ற கிளி பறந்துவிடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அது எப்படி நண்பா திமுக கூட்டணி இருந்து காங்கிரஸ் போகும்? அதெல்லாம் போகாது. அப்படியே போனாலும் தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் எப்படி கூட்டணிக்கு சேர்த்துக்குவாரு? அதெல்லாம் காங்கிரஸ் என்ன சீட்டு கேட்கிறாங்களோ அதெல்லாம் கொடுத்து திமுக கூட்டணியே வச்சுக்குவாங்க. அப்படியே போனாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் இல்லாம திமுக ஆட்சி அமைக்க முடியாதா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வரும்ல. அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் தான் இந்த வீடியோல பேச போறோம். வீடியோ பார்க்க நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் VKS பாண்டி. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. காங்கிரசின் சட்டசபை தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் நாகர்கோயில பேசும்போது 2026 தேர்தலில் எங்களுக்கு கூடுதல் சீட் வேணும், ஆட்சியில பங்கு வேணும், அப்படி இல்லைன்னா நாங்க தாவேகா கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு பேசியிருந்தார். சரிப்பா, இவங்க போலாம்பா, விஜய் அவர்கள் இவங்களை கூட்டணி சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில நான் கடைசியில சொல்றேன். அதற்கு முன்னாடி திமுக விட்டு காங்கிரஸ் வெளியேறினால், திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே போனா அது திமுக பாதிப்பாக இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது திமுகவை பாதிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 25 வருஷத்துல திமுக 2 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுல 2006ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாலுமே அன்னைக்கு ஓட் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா ADMK 32.6% ஓட் ஷேர் வாங்கியிருந்தாங்க. DMK 26.5% தான் ஓட் ஷேர் வாங்கியிருந்தாங்க. ADMK விட கிட்டத்தட்ட 6% வாக்கு கம்மியா வாங்கின DMK தான் அன்னைக்கு ஆட்சி அமைச்சாங்க. அதற்கு காரணம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தது. அந்த 2006 தேர்தலில் காங்கிரஸோட ஓட் ஷேர் மட்டும் 8.4%. அன்னைக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்ல அப்படின்னா திமுக ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. 2006ல காங்கிரஸுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 48. அந்த 48 தொகுதிகள்ல 34 தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிச்சு. அந்த தேர்தலில் ADMK 33.3% ஓட் ஷேர் வாங்கியிருந்தாங்க. DMK 37.7% ஓட் ஷேர் வாங்கியிருந்தாங்க. ADMK விட அதிகமா ஓட் ஷேர் வாங்கினால கண்டிப்பா திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. ஆனால் அதே நேரத்துல இந்த வாக்கு சதவீதம், அந்த ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கிய பக்கப்புறமா இருந்ததும் காங்கிரஸ். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின ஓட்டு சதவீதம் 4.3%. இப்ப 2006ல 8.4% இருந்த காங்கிரஸோட ஓட் ஷேர் 2021ல 4.3% குறைஞ்சிருக்கே. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அலோகேட் பண்ணக்கூடிய சீட். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் 25 தொகுதிகள் மட்டும்தான். அந்த 25 தொகுதியில காங்கிரஸ் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று. இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய சீட் எண்ணிக்கையை கணிசமா குறைச்சிக்கிட்டு வரனால தமிழகத்துல காங்கிரஸோட வளர்ச்சி கண்டிப்பா தடைபடும் அப்படிங்கிறது காங்கிரஸோட மேலிடத்துக்கு நன்றாகவே தெரியும். அப்ப தமிழ்நாட்டுல நம்மளுடைய வளர்ச்சி அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சீட் அதிகமா வேணும், அப்படி எங்களுக்கு தொகுதிகள் அதிகமா கொடுத்தாதான் நாங்க உங்க கூட கூட்டணிக்கு இருப்போம் அப்படிங்கிற முக்கியமான கோரிக்கையை தான் திமுகவுக்கு காங்கிரஸ் முன்வைக்குது. இப்ப திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே வர்றது காங்கிரஸுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நஷ்டம் கிடையாது. அதே நேரத்துல லாபமும் சொல்லவும் முடியாது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல 39 தொகுதிகள்ல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த 39 தொகுதிகள்ல 9 தொகுதி காங்கிரஸ் தொகுதி. அந்த 9 MP காங்கிரஸ் MP. இப்ப திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியே வந்தா அவங்களுக்கு பாதிப்பாகக்கூடியது 30 MP. அவங்க 9 MP அவங்க கூட இருப்பாங்க. கூட்டணியில இருந்து வெளியே போகக்கூடிய மற்ற கட்சிகள், திமுக கட்சிகளோட மொத்தம் 30 MPகள் காங்கிரஸுக்கு பாதிப்பாக இருக்கும். அது காங்கிரஸை பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மத்தியில் ஆளுறது காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸ் எதிர்கட்சியாக தான் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்து இந்த மாதிரி கூட்டணி விட்டு வெளியே வரும்போது நமக்கு 30 MP நம்மளை விட்டு வெளியே போவாங்க, அது நம்ம ஆட்சிக்கே பிரச்சனையா இருக்கும், ஆட்சி தொங்கல்ல இருக்கும், இல்ல ஆட்சியே கலையும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த கூட்டணி மாற்றத்தை பத்தி காங்கிரஸ் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்ப காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கு, அவங்களுக்கு 30 MP இல்ல 300 MPயுமே அவங்க விட்டு போனாலும் அவங்க கவலைப்பட போறது கிடையாது. அதனால துணிஞ்சி திமுக கூட்டணியை காங்கிரஸ் முடிக்கிறதுக்கும் தயாரா இருப்பாங்க. அதே நேரத்துல தாவேகா கூட கூட்டணிக்கு போகும்போது குறைஞ்ச ஒரு 40 சீட் தாவேகா கொடுத்தாலும் ஆட்சியில பங்கு கொடுக்கும் போது காங்கிரஸோட ஓட் ஷேர் தமிழகத்துல திரும்ப கணிசமாக உயர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல தாவேகா 2026ல ஆட்சி அமைக்கணும். அப்படி ஆட்சி அமைக்க தவறினால் 2029 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கஷ்டப்படும். இதையுமே காங்கிரஸ் மேலிடம் யோசிப்பாங்க. எப்போதுமே ஒரு தேசிய கட்சிகள் ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தலும் எப்படி அணுகுவாங்கன்னா நம்ம யாரு கூட கூட்டணி வச்சா வெற்றி பெற முடியுங்கிறத பாராளுமன்ற தேர்தலை வச்சுதான் வேகம் வைப்பாங்க. அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கணும் அவசியமே கிடையாது. அவங்க கூட்டணி, அந்த கூட்டணி அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் பயன்படுமா அப்படிங்கறத முக்கியமா நோட் பண்ணுவாங்க. சரி, அதே விஷயத்தை இங்கேயும் காங்கிரஸ் நோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரி, ஃபைனலா ஒரு கொஸ்டினுக்கு வருவோம்.
தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியை ஏத்துக்கு வர மாட்டாரா அப்படிங்கறத முக்கியமான கேள்வி. கண்டிப்பா விஜய் அவர்கள் கூட்டணியை ஏத்துக்குவாருங்க. ஏன்னு கேட்டோம்னா, கூட்டணி ஆட்சிக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆல்ரெடி அறிவிப்பு கொடுத்துட்டாரு. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணிக்கு சேர்க்கிறது எவ்வளவு பலம் கொடுக்குமோ அதை விட பல மடங்கு பலம் ஒரு தேசிய கட்சியை கூட்டணியில சேர்க்கும் போது அந்த கட்சிக்கு கொடுக்கும். அது மட்டுமே இல்லாம விஜய் அவர்களே முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு ஒரு தேசிய கட்சி அந்த கூட்டணிக்கு வருது அப்படிங்கிறது தாவேகாக்கு பல மடங்கு பலமாக மாறும். அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி கூட எப்போதுமே நட்பு பாராட்டுபவர் தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அண்மையில ராகுல் காந்தி கைதானப்ப கூட அவங்க கூட்டணி கட்சி திமுக கூட சும்மா இருந்தாங்க. ஆனால் முதல் ஆளாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட கண்டன அறிக்கையை வெளியிட்டாரு. அப்படி காங்கிரஸ் உடான கூட்டணி அமைஞ்சால் தாவேகா தலைவரான ஆட்சி கண்டிப்பாக அமையும். அதற்கு வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கு. என்னப்பா அவங்க ஆட்சியே அமையுங்கிறீங்க, அப்புறம் எப்படி திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணில இருந்து வெளியிடும்? அப்பெல்லாம் விடாது. காங்கிரஸ் எத்தனை சீட்டு கேட்கறாங்களோ கூடுதலா சீட்டு கேட்டாலுமே அதை கொடுத்து கூட்டணிகளை வச்சுக்குவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. காங்கிரசுக்கு அதிக சீட்டுகள் கொடுத்தோம்னா அந்த கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், மக்கள் நீதி மய்யமா இருக்கட்டும், அவரு சேர்த்து கொடுத்தீங்களா, எங்களுக்கு ஒரு 2 தொகுதி சீட்டு சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைப்பாங்க. இது திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பை உண்டாக்கும். அது மட்டுமே இல்லாம 200க்கு 200 வெற்றி பெறணும், 200 தொகுதிகளை வெற்றி பெற்று பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளை முன்வச்சுதான் திமுக தேர்தலை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிக அளவான சீட்கள் மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்குறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் ஆட்சியில பங்கு கொடுக்கறதுலாம் திமுகவோட கனவுல கூட நடக்காது. அடுத்தடுத்த வரும் காலங்கள்ல காங்கிரஸ் இந்த அதிக சீட்டுகளை பெறதுக்கு என்ன முயற்சிகள் செய்ய போகுது, அதை அங்கிள் எப்படி முன்னெடுக்க போறாரு, இல்ல அங்கிள் இந்த கூட்டணி தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த காணொளிகளை சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.